வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தோசை ஊற்ற வராது. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தோசை கல்லில் நம்ம தோசையை ஊற்றிடலாம். நம்ம நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி தான். தேவையான அளவு மாவை ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் தோசை வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்கோங்க. பெருசாக வேணும்னா பெருசாக ஊற்றிக்கலாம், சின்னமாக வேணும்னா சின்னமாக ஊற்றிக்கலாம். நீங்கள் மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா தோசை நமக்கு இழுக்க வராது. பட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சுற்றியும் ஒரு பக்கம் தோசை வந்த பிறகு நீங்கள் திருப்பி போட்டுருங்க. நீங்கள் தோசையை ஓப்பன் ஸ்பேஸில் தான் வேக விடணும். நம்ம நார்மல் தோசை மாதிரி மூடி வச்சிடக்கூடாது. கோதுமை தோசை ஓப்பன் ஸ்பேஸில் தான் வேகணும், மூடி வைக்க வேணாம். இப்போது தோசை மொறுன்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். இந்த மாதிரி மொறுன்னு வந்த பிறகு நம்ம தோசையை எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி தோசை ஊற்றி காட்டுறேன். நீங்கள் நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க. இந்த மாவை கரெக்டாக இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தோசை இழுக்க வரும். நீங்கள் தோசையை நம்ம நார்மல் தோசை மாதிரி மூடி வச்சிடக்கூடாது. கோதுமை தோசை எப்போதுமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் வேகணும். இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடு திருப்பிடலாம். நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. கோதுமை தோசை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். இப்போ நமக்கு கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நிறைய பேர் கோதுமை தோசை ஊற்றினா ஒட்டிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 தோசையும் ஒட்டிக்கும் அப்படின்னு பாருங்க. ஆனால் தோசை ஒட்டலை பாருங்கள். இது நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. அந்த பதத்தை பொறுத்து தான் இருக்குது. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனை, ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணாலும் பிரச்சனை. கரெக்டாக அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம கோதுமை தோசை சுட்டுறலாம். நான் இதே மாதிரி முட்டை தோசை, அது மட்டும் இல்லை நிறைய சட்னி வகைகள் போட்டிருக்கேன் சேனலில். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மறந்துடாமல் போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.